அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பாடங்களினுடைய தொடர்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸ். இன்றைக்கு ஈமானினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு பலகீனமானவர்களாகவும் கவனக்குறைவானவர்களாகவும் கவனமின்றி வாழ்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஈமான் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு மாத்திரம் அல்ல, மாறாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடிலும் நமது ஈமானுக்கு சாதகமானதும் நமது ஈமானுக்கு பாதகமானதும் இருக்கிறது என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையில் கூட ஈமானுக்கு சாதகமான வார்த்தை இருக்கும், ஈமானுக்கு பாதகமான வார்த்தை இருக்கும். இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் எப்படி அமைய வேண்டும் என்றால், ஈமானுக்கு சாதகமானதாக, ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக, ஈமானை மெருகூட்டக்கூடியதாகத்தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அமைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய செயல்கள் ஈமானை வலுப்படுத்துவதற்கு, ஈமானை மெருகூட்டுவதற்கு, ஈமானுக்கு சாதகமானதாக இருக்கிறதா, அல்லது ஈமானை அழிக்கக்கூடிய, ஈமானின் ஒளியை போக்கக்கூடிய, ஈமானுக்கு பாதகத்தை பங்கத்தை விளைவிக்கக்கூடியதாக நமது செயல்கள் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய செயல்பாடும் ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுடைய ஈமானை பாதிப்புக்கு உள்ளாக்கிற மாதிரியும், நம்மளுடைய ஈமானின் ஒளியை குறைக்கக்கூடியதாகவும் தான் இன்றைக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஈமான் என்பது பழமை அடையக்கூடியதாக மாறிடும். பாவமான காரியங்கள் நம்ம செய்யும்போது நம்ம ஈமான் என்ன செஞ்சு போயிருங்க, பழுதடைந்ததாக, பழைய பொருளை போன்று மாறிவிடும். உதாரணத்துக்கு சொல்கிறாருந்தா, எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச எக்ஸ்பிரி ஆன பொருள் மாதிரி என்ன செஞ்சிடும், ஆயிரும். அப்போ அதை என்ன செய்யணும், நம்ம புதுப்பிக்கணும். எப்படிங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் என்பது ஒரு அழகிய கண்ணாடியை போன்று. அந்த கண்ணாடி எப்படி இருக்கும் என்றால், ஒளி வீசக்கூடியதாக, மிளிரக்கூடியதாக அந்த கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிகளில் கரும் புள்ளிகள் விழுந்து கண்ணாடி முழுக்க கரும் புள்ளிகள் நிரம்பிவிட்டது என்றால் அந்த கண்ணாடி தனது ஒளியை இழந்துவிடும், ஒளி வீசக்கூடிய தன்மையை இழந்துவிடும். ஈமானும் அதே போன்றுதான். ஒவ்வொரு பாவமான காரியங்களை செய்யும்போது உங்களுடைய ஈமானில் ஒரு கரும்பிள்ளி விழுகிறது. அந்த கரும்பிள்ளிகள் அதிகரித்தது என்று சொன்னால் உங்கள் ஈமான் ஒளி வீசக்கூடியதை இழந்துவிடும், உங்களுடைய ஈமான் பழமை அடைந்து விடும், உங்களுடைய ஈமான் பாழடைந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? ஒரு மனிதன் ஒரு பொய்யை சொல்கிறான் அப்படின்னா அவனுடைய ஈமானில் ஒரு கரும்புள்ளி விழுது. ஒரு மனிதன் ஒரு திருட்டை மேற்கொள்கின்றான் என்றால் அந்த திருட்டின் மூலமாக அவனுடைய ஈமானில் ஒரு கரும்புள்ளி விழுது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அநாகரிகமான காரியங்களின் காரணமாக அவனுடைய ஈமானில் ஒரு கரும்புள்ளி விழுது. இப்படின்னு சொல்லி ஈமானை பற்றி நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய டாபிக். அப்போ ஈமான்கிறது என்ன செய்யுங்க, புதுமை பெறக்கூடியதாகவும் இருக்கும், பழமை அடையக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஈமானை நம்ம எப்போதுமே புதுசாகவே வச்சுருக்கணும். நம்மளுடைய ஈமானை எப்போதுமே ஒளிமய மிக்கதாகவே வச்சுருக்கணும். அப்போ கண்ணாடியை மாறினாங்க. அப்போ கண்ணாடியில் தூசி விழுந்தால் என்ன செய்வோம், கரும்புள்ளி விழுந்தால் என்ன செய்வோம், நல்லா தொடச்சி பலன்னு திரும்ப கண்ணாடியை நம்ம புதுசாக்குவோம். அப்போ நம்ம ஈமானில் கரும்புள்ளி விழுது அப்படின்னு சொன்னால் அந்த கரும்புள்ளிகளை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில் துடைக்கணும். நம்மளுடைய ஈமானை நம்ம என்ன செய்யணும், புதுப்பிக்கணும். திரும்ப நம்மளுடைய ஈமானை பலன்ட்டு நம்ம புத்துணர்ச்சியோடு புதுசாகவே என்ன செய்யணும், எப்போவுமே வச்சுருக்கணும். அப்போ ஈமானை எப்படி புதுப்பிக்கிறது? கண்ணாடியில் தூசிகள் விழுந்துருச்சு, கரும்புள்ளிகள் விழுந்துருச்சுன்னா சோப்பை வச்சோ ஒரு துணியை வச்சோ தண்ணியை வச்சோ தொடச்சி புதுசாக நம்ம ஆக்கிடுவோம். அப்போ ஈமானில் கரும்புள்ளிகள் விழுந்திருக்கு, அதை துடைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, தௌபாவின் மூலமாக நம்மளுடைய ஈமானை நாம் மெருகூட்டி கொள்ள முடியும். இன்னொன்று, ரொம்ப சிம்பிளாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் என்ன செய்யலாம், புதுப்பிச்சிடலாம். உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி ஹதீஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்ப்போம்.
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பாருங்க, ஜத்திது புதுப்பித்து கொள்ளுங்கள், ஜத்திது புதுப்பித்து கொள்ளுங்கள், புதிதாக்கி கொள்ளுங்கள், ஈமானக்கும் ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஈமானை புதுப்பிக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஈமான் பழமையடையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம விளங்கிக்கிறோம். இப்போ ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்போ எப்படி புதுப்பிக்கிறது? சஹாபாக்கள் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. கீல யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது. கீல கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, கைஃப எவ்வாறு நு ஜத்திது நாங்கள் புதுப்பிக்க வேண்டும், ஈமானனா எங்களுடைய ஈமானை நாங்கள் எப்படி புதுப்பிப்பது? ஈமானை புதுப்பிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, ஈமானை புதுப்பிக்கிறதுனா எங்களுடைய ஈமானை நாங்கள் எப்படி நாயகமே புதுப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு அழகாக பதில் சொன்னார்கள். பாருங்கள், இன்றைக்கி இதை நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும். ரொம்ப ஒரு சிறிய விஷயத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு இருக்கணும், சரிங்களா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு நீங்கள் அதிகப்படுத்துங்கள், மின் கௌலி உங்களுடைய சொல்லில் இருந்து நீங்கள் அதிகப்படுத்துங்கள். எதை அதிகப்படுத்துங்க? எதை அதிகப்படுத்த சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை உங்களுடைய சொல்லில் உங்களுடைய நாவில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். இப்படி நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறத அதிகமாக சொல்கிறதின் காரணமாக உங்களுடைய ஈமான் என்பது புதுப்பிக்கப்படுகிறது, உங்களுடைய ஈமான் என்பது புதுமை பெறுகிறது, உங்களுடைய ஈமான் என்பது வலு பெறுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஈமான் இருக்கே, இந்த ஈமானை நம்ம புதுப்பிக்கும் போது தான் நம்மளுடைய இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சிறப்புக்குரிய வாழ்வாக மாறுது. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய நாவு இருக்கே, இந்த நாவை கொண்டு தான் நம்மளுடைய ஈமான் வலு பெறுவதும் நம்மளுடைய ஈமான் பலகீன பெறுவதும் நம்மளுடைய ஈமான் புதுப்பிப்பதும் நம்மளுடைய ஈமான் பழுது போவதும் இந்த நாவை கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நாக்கில் சும்மா இருக்கிற நேரம் என்னங்க செய்கிறோம்? சினிமா பாடல்களை படித்து கொண்டு ஹராமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வாயில் முழுக்க 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 நாள் முழுவதும் ஒரு நாள் முழுக்க இன்றைக்கு சினிமா பாடல்களை முணங்கக்கூடியவர்கள் வாலிபர்கள். ஒரு பக்கம் மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனான பாடல்களை பாடிக்கொண்டும், பெண்கள் ஒரு பக்கம் ரொமான்டிக் சாங்கு கவரக்கூடிய பாடல்கள் சொல்லி, காதல் பாடல்கள் சொல்லி, டப்பாங்குத்து பாடல்கள், காணா பாடல்கள் என்று என்னென்ன பாடல்கள் இன்றைக்கி இருக்கிறதோ இதை இன்றைக்கு நாவிலே முணுமுணுக்கக்கூடியவர்களாக நாள் முழுக்க சொல்லக்கூடியவர்களாக பாடக்கூடியவர்களாக இன்றைக்கி இருக்கிறாமே. அப்போ நம்ம ஈமான் என்பது புதுமை அடையுமா? நம்ம ஈமான் ஒளி பெறுமா? நம்மளுடைய ஈமானுக்கு அது வலு சேர்க்குமா? நம்மளுடைய ஈமானுக்கு அது ஒரு மெருகூட்டுவதை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு காலமும் அப்படி நடக்கவே நடக்காது. மாறாக நம்ம ஈமான் பழுதடையக்கூடியதாக, நம்மளுடைய ஈமான் கெட்டு போகக்கூடியதாக, நம்மளுடைய ஈமான் வீணாகக்கூடியதாக, நம்மளுடைய ஈமான் நாசமடையக்கூடியதாக மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நின்ற நிலைமையிலும் உட்கார்ந்த நிலைமையிலும் படுத்த நிலைமையிலும் பயணிக்கும் நிலைமையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கழிவறையை தவிர உண்ணக்கூடிய உணவு நேரங்களை தவிர மீதம் எல்லா நேரங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். அந்த வார்த்தை நம்மளுடைய ஈமானை புதுப்பிப்பது மாத்திரமல்ல,
நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கும் அந்த வார்த்தை தான் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை பற்றி நிறைய ஹதீஸுகள், நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் நாம் அதை படித்து தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.